உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சிஸ்டர் சிஸ்டர் நல்லா பாருங்களேன், அந்த பல்பு பிரைட்டா எரியும் பாருங்களேன். ஓவர் ஆக்ஷனால இருக்குது. ஓ சிஸ்டர், நான் சொல்லல, பல்பு பளிச்சுன்னு எரியுது பாருங்க. சிஸ்டர், அம்மா வந்துருச்சு, கும்பிட்டுங்க சிஸ்டர், கும்பிட்டுங்க. சும்மா இரு. நான் உனக்கு கொடுக்க போற இந்த 3 மந்திர வார்த்தைய நீ பயன்படுத்தி உன்னை பாதுகாத்துக்க நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். 3 வரமா? நீ சொன்னது சரிதான் மாயா. அம்மன் மாரிக்கு 3 வரம் கொடுத்திருக்க. அதுல 2 வரத்தை பயன்படுத்தி குழந்தையையும் ஸ்ரீஜாவையும் காப்பாத்திருக்கா. இன்னும் 1 வரம் மட்டும்தான் மாரிக்கிட்ட இருக்க. அந்த வரம் மாரிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளால மாரிய எதுவுமே பண்ண முடியாது. போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. மாரிய சிஸ்டரால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது. முடியும் முடியும். எப்படி மித்ரா? மாரிக்கிட்ட தான் இன்னொரு வரம் மிச்சம் இருக்கே. மாரிக்கிட்ட மிச்சம் இருக்கிற அந்த 1 வரத்தை பயன்படுத்துற நெருக்கடிய மாரிக்கு நாம உருவாக்குவோம். மாரி அந்த வரத்தை பயன்படுத்திட்டா அப்புறம் அவகிட்ட எந்த சக்தியும் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த மாரிய நான் சுலபமா காலி பண்ணிடுவேன். ஜெகன்மோகினி கரெக்டான ஐடியாக்களை தான் கொடுக்குது. சூப்பர் மித்ரா, அருமையான யோசனை. அமாவாசை நெருங்கிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள மாரிய அவகிட்ட இருக்கிற வரத்தை பயன்படுத்த வச்சு அவளை ஒண்ணுமில்லாம ஆக்கணும். அமாவாசை கடந்துட்டா மாரிக்கு தெய்வ சக்தி திரும்ப கிடைச்சிரும். புரியுது மித்ரா, நான் யோசிக்கிறேன். உன்னோட அந்த மந்திர கட்டுல இருந்து மாறி விடுபடுறதுக்குள்ள அவளை பரலோகத்துக்கு அனுப்பிடணும். சரி, நான் வரேன். பாண்டி வா. நேத்து தான் பாப்பா ஜெகன்மோகினி படம் பார்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவாது உருப்படணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.